மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க? எது கேட்கறீங்க? நீங்க தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியா விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா? அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா? அப்ப பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையா தெரியுது. குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னாதான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதா. நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க. குற்றம் வெளிப்படையா தெரியுது, நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு, தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால நடந்தாதான் நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லு. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்ப உன்னுடைய காவல்துறை தகுதி இலக்குதா? சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா? எப்படி இது? அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க. அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருப்பது குறித்து அவர் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்.